நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அங்க வரல, வர வச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். மேனேஜ்மெண்ட் பிக் பண்ண பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன். நான் மேத்யூ ஷாட் அவன் பையன் வந்து படாத இடத்துல அடிச்சிட்டான். இது ஒரே போடு ஒரே பிளாஸ்டிக் பேட் போடுதான். வச்சு. தம்பி பாப்பா எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு படார்னு அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பெரிய இன்ஜுரி. அதுக்கப்புறம் நேதன் எலிஸ் ரூல் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026 அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் அவன் நினைச்சிருப்பான், போன வருஷம் பத்திர நான் வாட வச்சீங்களடா, எனக்கு பதிலா என்ன ஃபுல்லா பெஞ்சிலே உட்கார வச்சீங்கல்ல, வாங்கடா இந்த வருஷம் நான் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான் போல. அப்ப இந்த வருஷம் தோனி பயம் இல்லாம விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் சொல்றேன்னா, சொல்றேன் தோனி வந்து இனிமே பயப்பட தேவையில்லை பேட்டிங் வரும். ஏன்னா எஸ் தயால் இன்னும் அசூர பவுலர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ரூல் அவுட் செய்யப்பட்டுள்ளார். ஆர்சிபியில இருந்து, ஐபிஎல் இருந்து இல்ல, ஆர்சிபியை வந்து அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பதிக்கலாம் வைக்கல. சரி, இப்ப நம்ம நம்ம டீமோட பவுலிங் லைனப்பே எப்படி இருந்தது அப்படின்னா, நேத்தன் எலிஸை வச்சுதான் ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் டீசெண்டா இருந்துச்சு. ஓகே, ஒரு 4 ஓவர் பேங்க்னு ஒருத்தர் இருக்காண்டா நம்ம கிட்ட. 150 4 ஓவர் நேத்தன் எலிஸ், ஒரு 4 ஓவர், ஒரு 8 ஓவர் பேங்க் இருக்கு. மத்த வச்சு கூட நம்ம அப்படி இப்படி தட்டி 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 மேல வந்துக்கலாம். ஏன்னா நமக்குமே அப்படிதான் இருக்கும். லைக் ஒண்ணு பிராவோ 4 ஓவர் போடும், அப்படி மிச்சம் இருக்க 4 ஓவர் அந்த சீசன்ல எவனா ஒருத்தர் சூப்பர் ஆயிடுவான். லைக் நம்ம 2023லயோ சம்திங்ல பத்திரானா நல்லா இருந்தான். அந்த 4 அவங்க கிட்ட 4 ஓவர் பயங்கரமா இருக்கும். 2021ல தீபக் சஹர், ஜடேஜா அந்த மாதிரி ஜடேஜா யாராவது ரெண்டு ரெண்டு ஜடேஜா பேர். வந்து கன்சிஸ்டன்டா ஆஹ் 32 ரன்ல கன்சிஸ்டன்டா. நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 150 நேத்து இங்கிலீஷ் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஓகேடா, இவங்க 2 பேரும் நம்பலாம் ஓரளவுக்கு. சப்போஸ் விக்கெட் 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 போவே இல்ல, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேக் டு பேக் ஓவர் போட்டானுங்க அப்படின்னா கொஞ்சம் மொமெண்டம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு இருந்தது. இப்ப நேத்து நெல்லிச்சு புடிச்சுக்கிட்டு போயிட்டு உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான். ஏதாவது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எல்லாம் போய் ரூல் அவுட் வராங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு கன்சர்னா பாக்குறது என்னன்னா, நேதன் இங்கிலீஷ் போனனால பிரச்சனை அப்படிலாம் சொல்ல வரல. அன்பில் கம்போஸ் இருக்கான். அதுக்கு பதிலா நான் என்ன நினைச்சேன்னா, நேதன் இங்கிலீஷ் போயிட்டான், மேத்யூ ஷாட்டை மேல போட்டு ஆடிப்போம். ஷாட்டை போட்டுட்டு கம்போஸை கீழே வச்சுட்டு பயங்கரமான ஒரு இதுன்னு பார்த்தா, கொக்கடி என்னன்னா பத்தா. கொக்கு. ஆஹ் அவன் என்னன்னா, இதுவும் இல்ல தம்பி, ரெண்டுமே இல்ல உனக்கு, ஆஸ்திரேலியன்ஸே கிடையாது டீம்ல அப்படிங்கிறான். நம்ம நல்லா பாருங்க, எந்தெந்த வருஷம் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருவோமா எல்லா வருஷமும் நம்மகிட்ட ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் லைன் அப்ல இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்து இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 10ல ஹீடன், 11ல ஹசி, 18ல வாட்சன், 21ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹேசுலுட் ஹேசுலுட் அதுக்கப்புறம் 23ல வந்து 23ல வந்து 23ல தான் ஒரு ஒரு like ஒரு ஒரு நியூசிலாந்து கோட்டால போயிட்டோம். மற்றபடி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்பயுமே எல்லா வருஷமும் ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதாவது ஜெயிக்கிற சீசன்ஸ் மட்டும் சொல்லல, மற்ற சீசன்ஸ்லயுமே சொல்றேன், நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய இது இருப்பானுங்க. ஆனா இப்ப நம்ம டீம் விட்டு அவனுக்கு வெளில போனது ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பேக்கப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்பென்சர் ஜான்சன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அயர்லாந்து பிளேயர்ல, அயர்லாந்துல இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டு ஆடிட்டு இருந்தாங்க, நெதர்லாண்ட்ஸ்ல பாஸ் போட சொல்லிட்டு இருந்தானுங்க. வேன் பீக் அவனை சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை வேன் சொல்லிட்டு பீக் இருந்தானுங்க. அண்ட் ஜாஷ் லிட்டில் வேர் வேர் போத் ஆஃப் தம் வென்ட் அன்சோல்ட் இந்த ஆப்ஷன் பிரைஸ். அது ஒரு பெரிய பெரிய அப்புறம் இது. ஏன்னா நான் பார்த்தேன் பாஸ் பவுலர் லிஸ்ட்ல யாராவது ஜாஸ் லிட்டில் போவாங்க. ஏன்னா செம பேசரு, சூப்பரா போடுவான். இந்தியன் கண்டிஷன்ல சூப்பரா போட்டிருக்கான், விளாண்டுருக்கான், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அவனுக்கு. ஆனாலும் எப்படி வந்து அவன் அன்சோல்டா போனான்னு எனக்கு தெரியல. உண்மையா சொல்லணும்னா நியூசிலாந்துல இருக்க அந்த போக்ஸா, அவன் பேர் என்ன நம்ம சிஎஸ்கேல எடுத்தாங்க. ஜாக் க்ளோப்ஸ். அவனை சும்மா கடமைக்கு தான் எடுத்தானுங்க. ஏன்னா அவங்க போனதே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பவுலரு இதுக்கு ஸ்காட்சர்க்கு ஆடிட்டு இருந்தான் ஒருத்தவன். அவன் எடுக்க தான் போனானுங்க. பட் ஆனா அவனுக்கு வந்துட்டு பிரைஸ் போக முடியாத பர்ஸ் இல்லாத காரணத்தினாலதான் போக்ஸுக்கு போனானுங்க. மற்றபடி ஜாஸ் லிட்டில் வந்து செம செம பவுலரு. இவனுங்கெல்லாம் விட நல்ல பவுலர் எனக்கு கேட்டான். அப்படியே பேட்டிங் வந்தோம் அப்படின்னா, பேஸ்ட்ரோ, எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பேஸ்ட்ரோ எடுக்கலாம், பேஸ்ட்ரோ நல்ல கமாடிட்டி. அதுக்கு அது இல்லாம இவன் இருக்கான் தஷுன் சனக்கா. அவனும் ஒரு சம, ஐ மீன் நம்ம கரெக்டா ஃபிட்டே ஆயிடுவான். லைக் இந்த டவுன் ஆர்டரும் வருவான், பவுலிங்கும் போடுவான். ஒரு ஆனா அவன் 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 பெருசா பவுலர் கிடையாது. அவன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல் அந்த மாதிரி தான்.
அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. மத்தபடி வெளியில பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இவன் இருக்கான், ஜேமி ஸ்மித் இருக்கான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜேமி ஸ்மித்தை எங்க ஆட வைப்பீங்கன்னு தெரியல. டீம்ல எத்தனை கீப்பர் தானே வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இவன் பிளெமிங் கோட்டால திருப்பி இவனே எடுத்துருவானுங்க, டேரல் மிச்சலே எடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது எனக்கு தெரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ், தோணுதுன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் யார் எடுப்பானுங்கன்னு தெரியல. அது உங்களுக்கு யாரை எடுக்கணும்? இல்லனா மேத்யூ ஷார்ட் பிளேஸ்ல உங்களுக்கு யார் எடுக்கணும்? நேதர்லாண்ட்ஸ் பிளேஸ்ல உங்களுக்கு யார் எடுக்கணும்? இப்போ இந்த ரெண்டு பேர் போனதுனால சிஎஸ்கேவோட ப்ராபபிலிட்டி பிளே ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ன என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஏற்கனவே பிளே ஆஃப் ப்ராபபிலிட்டி இல்ல, ஆஹ் இல்ல இப்ப அதை நீங்க விட ரெண்டு பேருமே கம்மியா இருக்கு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ். இருந்த ரெண்டே ரெண்டு நல்ல பிளேயரு, அது நான் மேத்யூ ஷார்ட் கூட அப்படின்னு உட்கார வைக்கலாம். அப்படின்னு நாங்க நெகட்டிவா சொல்லுவோம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவோம். எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன் அன்சுல் கம்போஸ் ஆட மாட்டாரா? ஏன் அன்சுல் கம்போஸ் டெத்ல எல்லாம் போட மாட்டான்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன் அன்சுல் கம்போஸ்னால பேக் ஆஃப் த ஃப்ளோர் எல்லாம் போட ஏய், முடியாதுன்னு தூபே நினைக்கிறீங்களா? தூபே ஆடகி சொல்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல. லாஸ்ட் ஓவர்ல, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னா லுங்கி இங்கிடின்ற ஒரு மேட்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. 2020 ராஜஸ்தானோட 190 தான் நம்ம ஸ்கோரே. கடைசி ஓவர ஜோஃப்ராஜ் சார் 30 ரன் சோஃப்ராச்சர் அடிப்பான் ஜோஃப்ராஜ் friends. திருச்சி இருப்பான். 30 ரன். தோனி வந்து கடைசியில 4 பாலுக்கு 36 ரன் ட்ரை தேவை. பண்ணிட்டு இருப்பான், பேட் மாதிரி ட்ரை 4 பண்ணிட்டு சிக்ஸ் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால. தோனி கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் அது. சரியான 4 சிக்ஸர்ஸ். யார் யாரெல்லாம் அந்த ஓவர் அப்பதான் பார்க்கலையோ மிஸ் பண்ணிட்டீங்க மேட்ச. ஏன்னா நம்ம 11 ரன் வித்தியாசத்துல தோத்துருப்போம், 10 ரன் வித்தியாசத்துல. காரணம் லுங்கி இங்கிடி என்னும் ஒரு பவுலர் தான். சோ ஒரே ஒரு ஓவர் பயங்கரமா மேட்ச மாத்தி போடும். நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஓவர் தானே, லாஸ்ட் டெப்த்ல 2 ஓவர் போடணும், தூபேட்ட கொடுத்து முடிச்சு விடுவோம் அப்படின்னா 2 மேட்ச் கிளிக் ஆகும், 12 மேட்ச் தோப்போம், பரவாயில்லையா? ஏன்னா எல்லா மேட்சுமே உனக்கு உனக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆன மேட்ச் நிறைய போகும். நீ க்ளோஸ் ஆன மேட்ச்ல உனக்கு டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஒரு பவுலர் அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான போற பவுலர் வேணும். பாடுறா டீமை மும்பை எல்லாம் பார்த்தா பாடுறா, பும்ரான்னு சொன்னாலே 4 ஓவர் 28 ரன் தாண்டிவே நீ. 23 ரன். பும்ரானாலும் போல்ட் கூட சூப்பரா போடுவான்டா. அதாவது அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கான்டா, ஒண்ணுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கான்டா. அது மட்டும் நம்மளுக்கு இல்லாம பார்த்தனா நம்ம டீம் கலீல் அஹமத் ஸ்விங் பண்ணுவான், ஆனா ஸ்பென்சர் ஜான்சன் இன்னும் பெட்டரா ஏன்டா ஸ்விங். இருக்கிறவனுங்க எல்லாருமே மேல, அதாவது பவர் பிளேல மிடில் ஓவர்ஸ்ல போற நல்ல பவுலர், நம்மளுக்கு டெசிக்னேட்டட் டெத்ல நல்லா போடுவான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பிளேயிங் லெவன், அதாவது பிளேயிங் லெவன் இல்ல, ஸ்குவாட்ல யாரும் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கலீல் சொல்லு சொல்லு சொல்லு. அகமதுக்கு 3 ஓவர்ஸ் பவர் பிளேலயே முடிச்சிருவேன். ம் அவன் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மேட் ஹென்ரிக்கு 2 ஓவர்ஸ் போட்டுப்பேன், கம்போஜுக்கு 1 ஓவர் கொடுத்துருவேன். சரியா? வேற அகில் ஹுசேன் இருக்கான்ல. இரு இரு, அகில் ஹுசேன் அதான் சொல்றேன்பா. ஒரு கணக்குல சொல்றேன்டா. அகில் ஹுசேன் அண்ட் பிரசாந்த் வீரை வந்துட்டு மிடிலுக்கு வச்சுக்கிட்டு நடுவுல 9th ஓவர் 11th ஓவர் இருக்கு பாத்தியா, அன்சுல் கம்போஜுக்கு 2 ஓவர் அங்க தள்ளிடுவேன். சரியா? தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் டெப்த்ல 4 ஓவர் போடுறதுக்கு மீதி 9 11 அன்சுல் கம்போஜுக்கு 2. சரியா? சரியாப்பா? சரி சரி தள்ளிட்டு சரி கேட்டுதான் இருக்கேன். 16 17 18 19 20 இருக்குல்ல, 18 ம் 20யும் மேட் ஹென்ரி கொடுத்துட்டு 19 கம்போஜுக்கோ இல்ல கலீல் அகமதுக்கோ கொடுத்துட்டு 17 19 கம்போஜ் கலீல் மாத்தி போட்டுக்கிட்டோம். இவ்வளவுதான். என்ன கேட்டா பாஸ் பவுலிங் யூனிட் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல் 6 ஓவர், லாஸ்ட் 4 ஓவர், நடுவுல 2 ஓவர், இவ்வளவுதான். மீதி பிரசாந்த் வீர் கையிலயும் அகில் ஹுசேன் கையிலயும் தான் இருக்குது 8 ஓவர். நடுவுல பார்ட் டைமரா பவுலிங் போடுறதுக்கு பிரீவிஸ் இருக்கான், தூபே இருக்கான். நீ யார வந்து உனக்கு ஸ்லோ பிச்சாரா தூபேட்ட கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இல்லையா அவன் உனக்கு வந்து ஸ்பின் 150 டிராக்கர். ஒருத்தர் இருக்கதே மறந்துட்டான். இருங்க நான் வரேன் அவன் பாருங்க. 100 அதாவது ஐம்பதையும் நீ பிரசாந்த் வீரோ இல்ல 100 ஐம்பது வச்சா போட்டுக்கோ. அதான் நீ 100 ஐம்பது தான் எடுப்ப. சோ உனக்கு அகில் ஹுசேனும் நான் வச்சா என்ன போட்டுக்கோ. பண்ணுவேன்னா, ஃபாரின் ஸ்டார்டே நான் எப்படி போயிடுவேன் அப்படின்னா, நீங்க ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்ணுங்க முதல்ல. 100 அகமத் மஸ்ட், ஏய், பிரீவிஸ் மஸ்ட். நான் மீதி 2 பேர் யார் எடுப்பீங்க? அதான்டா மீதி ரெண்டு பேரையுமே ஓவர் டென் அகில் ஹுசேனா வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா பேட்டிங் ஹெவியா பண்ணிடுவேன். லைக் ஹெவியா எப்படின்னா பேட்டிங். ஹெவி பால் ஹெவி 120 பேட்டிங். பால் தானே. பவுலிங்கே நான் இந்தியன்ஸ் டிஃபெண்ட் ருத்துராஜுக்கு பண்ணி 30 போயிடுவேன். பால், விராட் கோலி என்னும் ருத்துராஜ் என்னும் விராட் கோலிக்கு 30 பால்ங்க. மீதி 90 பால்ல தோனிக்கு 6 பால். சரிங்களா? 36 பால் முடிஞ்சிருச்சு, 14 ஓவர் தான் மீதி. 84 பால 8 பேருக்கு 11 மீதி இருக்கு 9 பேருக்கு எப்படி ஏய் பிரிப்பீங்க? அப்படி இல்லடா, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மேல இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடலாம்ல. ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடலாம். இப்போ உனோட போய் கேகேஆர் மேட்ச் ஞாபகம் இருக்கா? துள்ள துடிக்க ஜெயிச்சோம். எவனாவது துள்ள துடிக்க ஜெயிப்பானா? நம்ம டீம் அன்னைக்கு ஆச்சு. ஜஸ்ட் மிஸ் அந்த ஃபுல் டாஸ் பட்டுருச்சு, அதனால பட்டாருன்னு போல்ல விட்டுருந்தான்னு வச்சுக்க, அன்சுல் கம்போஜை நம்பி உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஏய்,
புரிஞ்சுக்க பாய். டெப்த் எல்லாம் வேணாம்டா. ஒரு ஒரு அளவுக்கு மேல டெப்த் எல்லாம் 6 விக்கெட் வரைக்கும் புரிஞ்சுக்கடா. அஸ்வின் பிராவோ வச்சு ஆடின சிஎஸ்கே போதும்டா. நீ வந்துட்டு பாய் எனக்கு என்ன வேணும்னா டெப்த் 12 பேர்த்தையும் பேட்ஸ்மேன் ஆயிட்டு ஆளுக்கு பந்து போடுங்கடா 20 ஓவர் எவனாவது போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேணாம். அவன் என்ன பண்ணுவோம், தூபே தூபே 4, பிரேவிஸ் 4, தோனி 4, 154 154. 150 சிக்ஸ் அடிக்க அப்படின்னு அகில் ஹுசேன் 4 அவ்வளவுதான். ஓட்டன் எதுக்கு 150 உட்கார ஓட்டன் உள்ள போடு. ஓட்டன் 4 ஓவர், அகில் ஹுசேன் 4 ஓவர் முடிஞ்சு 20 ஓவர் அப்படி போட்டுக்கோங்களேன். நல்லா இருக்குல்ல. 12 பேர் உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸா எடுத்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு 5 ஆல்ரவுண்டர் எடுத்துக்கோங்க. 7 பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. 5 ஆல்ரவுண்டர்கிட்ட கொடுத்து முடிச்சு விட்டுட்டு பேட்ஸ்மேன் எவனாவது பார்ட் டைமரா போட சொல்லுங்க. பிரீவிஸ்ட் ஒரு 4 ஓவர் கொடுங்க, தப்பு இல்ல. ஏன்னா அப்படி போறீங்க விட்டா அப்படிதான் மாத்திடுவானுங்க போல. பவுலர்ஸே வேணாம் உட்கார சொல்றான்ற மாதிரி. இப்படிலாம் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு வந்து நீ எல்லாரும் மும்ராவெல்லாம் இருக்க முடியாதுங்க. கண்டிப்பா 4 ஓவர் நிப்பாட்டணும்லாம். டீசெண்டா போடுற பவுலர்ஸ் இருந்தாலே போதும் சிஎஸ்கேக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டிஸ்கஸ் பண்ணதே தெரிஞ்சிருக்கோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசை கல்லாக்கிக்கோங்க. இந்த வருஷம் திருப்பி ஒரு பயங்கரமான சீசன் காத்துட்டு இருக்கு. நாங்க திருப்பி வரோம். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் வருவோம். நடுவுல வந்து ஒரு டீமோட ப்ரிவியூ மட்டும் பண்ண ட்ரை பண்றோம். வரோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு என்ன எல்லாரும் தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் இப்படி கை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா என்ன ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரேயர்ஸ். ஆமா, சூரியகுமார் யாதவ் எப்படி வேர்ல்டு கப் நான் ஒரு ஜெயிச்சாரோ, ஏத்திஸ்டா, என்னையே பிரேயர் பண்ண வைக்கிறீங்களா? சூரியகுமார் யாதவ் எப்படி கப்பு ஜெயிச்சாரோ அதே மாதிரி நமக்கும் ஒரு மிராக்கிள் நடக்கும்னு நம்ம நம்புவோம். சிஎஸ்கே எப்படியாவது ருத்துராஜ் கப்பு ஜெயிக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ருத்துராஜ் ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல வந்துட்டு பச்சை கலர் ஹார்ட் போட்டு போங்க. ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இல்ல அதே மாதிரி இவன் தான் நான் டெப்த்ல மட்டும் தான் நான் போடுவேன். 12 ஓவருக்கு அப்புறம் தான் பத்திரா நான் இறக்குவேன்ற டாக்டிக்லாம் இனிமே ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. பழைய மாதிரி தான். அசிஸ் நேரா கொண்டு வந்து ஓப்பனிங்ல 2 ஓவர் போடு, லாஸ்ட்ல 2 ஓவர் போடு, அவ்வளவுதான் அவன் வேலையே அப்படின்ட்டு மொத்தம் ஓவர் 3வது ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். 20வது ஓவர் 18வது ஓவர் இவ்வளவுதான் அசிஸ் நேரா டீம்லயே இருப்பான். கத்திக்கிட்டே இருப்பான், சேர் பண்ணிட்டே இருப்பான். 20 ஓவர் பேசுவான் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ் நேரா மட்டும்தான் சிஎஸ்கே டீம்ல. அவன் வந்து நான் நல்லா ஞாபகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒரு மேட்ச் வந்து 3 ஓவர் பவர் பிளேலயே முடிச்சுட்டு ஏபி டிவிலியர்ஸோட விக்கெட்டை எடுத்துட்டு இப்படி இப்படி 3 விரல் கரெக்டா 3 விரல் இப்படி 2 விரல் இப்படி 2 விரல் இப்படி ஏபி டிவிலியர்ஸ்க்கு புத்தம் கொடுப்பான். பயங்கரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்ஷனே இப்படி வருவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 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 வருவான். வந்துட்டு எல்லாரும் கை இப்படிதான் வைப்பான், அவன் மட்டும் இப்படி வைப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கையை உள்ள இப்படி கொண்டு வந்து ஆசிஸ் நேரா லெப்ட் ஹேண்ட் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பயங்கரமா போட்டுட்டு இருந்தான். அந்த மாதிரி 2 பவுலர் தான், ஈஸ்வர் பாண்டே, அசீஸ் நேரா. மோஹித் சர்மா வந்துட்டு அந்த டெப்த்துக்கு வந்துருவான் கரெக்டா. அந்த மாதிரி டெப்த் பவுலர் இங்க லேக் பண்றோம் நம்ம. அதுதான் இப்ப பிரச்சனையே.